ஹலோ ஆல் என்விரான்மெண்ட் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஃபண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி போன வீடியோவில் வந்துட்டு வேர்ல்ட் பேங்க் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணக்கூடிய ஃபண்ட்ஸ் பற்றி நான் வீடியோ போட்டிருந்தேன். அது நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அதுக்கான லிங்க் எல்லாத்தையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். தனியாக ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அங்கே போய் செக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து ரிமைனிங் ஃபண்ட்ஸ் என்னென்ன இருக்குது கிளைமேட் சேஞ்ச் அடாப்டேஷன் பண்ணுறதுல மிட்டிகேட் பண்ணுறதுல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ டாபிக் உள்ள போகலாம். ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து ஸ்பெஷல் கிளைமேட் சேஞ்ச் ஃபண்ட். உங்களுக்கு குளோபல் என்விரான்மெண்டல் ஃபெசிலிட்டி வீடியோ போடும்போது நான் உங்களுக்கு இதை பற்றி சொல்லியிருப்பேன். சிம்பிளாக ஸ்பெஷல் கிளைமேட் சேஞ்ச் ஃபண்ட் அப்படின்றது ஒன்று வந்து இவங்க அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட ஃபோக்கஸ் அப்படின்றது வந்து அடாப்டேஷனில் தான் வந்துட்டு இருக்குது. ஸோ 2002 இருக்குது. ஸோ 2001 வந்து இதை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் வந்து யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்சுக்கு கீழே டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு வந்துட்டு இருக்கக்கூடிய தேவைகளை வந்து அட்ரெஸ் பண்ணுறதுக்காக வந்து இதை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஃபண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா இன்க்ரிமெண்டல் பேசிஸில் கூட ஃபண்ட் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. இப்போ டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து நம்ம நிறைய பண்ணிட்டு வரோம் அடாப்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்றப்போ அதை வந்து இன்னும் டெவலப் பண்ணுறதுக்காக எக்ஸஸாக வந்து ஃபண்டும் வந்து இந்த ஃபண்ட் வழியாக வரும். ஸோ அடுத்தது வந்து குளோபல் என்விரான்மெண்டல் ஃபெசிலிட்டியோட ட்ரஸ்ட் ஃபண்ட். ஸோ குளோபல் என்விரான்மெண்டல் ஃபெசிலிட்டியோட ட்ரஸ்ட் ஃபண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1991 வந்து ஆப்ரேஷனில் இருக்குது. அப்போத்துலேருந்தே இருக்குது. ரொம்ப வருஷமாக வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபண்ட் அப்படின்னா இந்த ட்ரஸ்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களோட ஃபோக்கஸ் வந்து அடாப்டேஷன் அண்ட் மிட்டிகேஷன் ஜென்ரலாக வந்து பார்த்துட்ருக்காங்க. இதை வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணக்கூடியது வந்து GEF. அண்ட் தென் இது பார்த்திங்க அப்படின்னா என்விரான்மெண்டல் அக்ரிமெண்ட்ஸ் வந்துட்டு இப்போ சைன் பண்ணுறாங்க, மல்டிலேட்ரல் லெவலில் சைன் பண்ணுறாங்க அப்படின்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல வந்து சப்போர்ட் அப்படின்றத வந்து கொடுத்துட்ருக்காங்க. யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்சுக்கு ஃபினான்ஷியல் மெக்கானிசமாக வந்து இவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரீஸ் ஃபண்ட். ஸோ நான் இப்போ சொல்லிட்டு இருக்க ஃபண்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் என்விரான்மெண்டல் ஃபெசிலிட்டி வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட் பண்ணக்கூடிய ஃபண்ட்ஸ். ஸோ இவங்களோட ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா அடாப்டேஷன். இது வந்து 2002 இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அடாப்டேஷனுக்கான தேவை என்னென்ன தேவைப்படுதோ அதை வந்து மீட் பண்ணுறதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட ஃபண்டு தான் இது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நேஷ்னல் அடாப்டேஷன் ப்ரோக்ராம் ஏதாவது வந்துட்டு அந்த லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரியில் வந்து ஒன்று போடுறாங்க அப்படின்னா அதுக்கான ஃபினான்ஸ் அப்படின்றத வந்துட்டு இந்த ஃபண்டு வழியாக தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எந்தெந்த இடத்துல வந்துட்டு அடாப்டேஷன் ஆக்ஷன் வந்து தேவைப்படுது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி ஆல்ரெடி இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை வச்சு ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸை வந்து கொண்டு வர்றது தான் இந்த ஃபண்டோட எய்ம். ஸோ அடுத்தது வந்து க்ரீன் கிளைமேட் ஃபண்ட். ஸோ இந்த க்ரீன் கிளைமேட் ஃபண்டை வந்து யார் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து இன்னும் வந்து கன்ஃபார்ம் பண்ணப்படலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது வந்து 2010 வந்து செட்டப் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் 2015 தான் ஆப்ரேஷனில் இருக்குது. ஸோ இவங்களோட ஃபோக்கல் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அடாப்டேஷன் மிட்டிகேஷன் ஜென்ரலாக பண்ணுறாங்க. ரெட்டோட மிட்டிகேஷன் ப்ராசஸ்க்கு வந்து இவங்க இருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்சுக்கு ஃபினான்ஷியல் மெக்கானிசமாக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களோட எய்ம் என்ன அப்படின்னா மிட்டிகேஷன் அண்ட் அடாப்டேஷன் கோலுக்காக என்னென்ன கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஃபார் த இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி. ஸோ அடுத்தது வந்து அடாப்டேஷன் ஃபண்ட். அடாப்டேஷன் ஃபண்டை வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அடாப்டேஷன் ஃபண்ட் போர்டு. ஸோ இவங்களோட ஃபோக்கஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா அடாப்டேஷன். ஸோ இவங்க எப்போத்துலேருந்து இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2009 நடைமுறையில் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இவங்க வந்து எதுக்கு வந்து ஃபண்ட் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்சுக்கு ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக ஒர்க் ஆகிட்ருக்காங்க. கியோட்டோ ப்ரோட்டோகாலுக்கு வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக ஒர்க் ஆகிட்ருக்காங்க. இதை பற்றி நான் ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்க்கலன்னா மேலே ஐகார்டில் லிங்க் தரேன், நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுலேயே வந்து நான் சொல்லியிருப்பேன். தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடாப்டேஷன் ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வராங்க, ப்ரோக்ராம்ஸ் கொண்டு வராங்க அப்படின்னா அதுக்காக ஃபினான்ஸ் வந்து இந்த அடாப்டேஷன் ஃபண்டு வழியாக தான் போகும். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கியோட்டோ ப்ரோட்டோகாலில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் இருக்காங்க இல்லையா, டெவலப்பிங் கண்ட்ரீஸ். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஃபண்டு வழியாக தான் ஃபினான்ஸ் அப்படின்ற மாதிரி போகும். தென் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து எப்படி வந்து ஃபண்ட் அப்படின்றது வந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம் வழியாக வரக்கூடிய ஷேரை வந்துட்டு இந்த ஃபண்டுக்கு வந்து கொடுக்குறாங்க. அது வழியாக வந்து ஃபினான்ஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில கவர்மெண்ட் வந்து வாலண்டரியாக வந்து டோனராக வந்து ஒர்க் ஆகி அவங்க வந்து ஃபண்ட் அப்படின்றத கொடுப்பாங்க. அது வழியாகவும் வந்து ஃபினான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ஃபண்டோட ட்ரஸ்டியாக வந்து யார் ஒர்க் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் பேங்க் அப்படின்றவங்க ஒர்க் ஆகிட்ருக்காங்க.
அடுத்தது குளோபல் கிளைமேட் சேஞ்ச் அலையன்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து இது யூரோப்பியன் கமிஷன் தான் வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறாங்க. இவங்களோட ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா அடாப்டேஷன் அண்ட் மிட்டிகேஷன் ஜென்ரல் அண்ட் ரெட்டோட மிட்டிகேஷன் ப்ராசஸில் இவங்க ஒர்க் ஆகிட்ருக்காங்க. இவங்க 2008லேருந்து இருக்காங்க. இவங்களோட எய்ம் என்ன, அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் யூனியனையும் புவர்லி டெவலப்டு கண்ட்ரிஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க 2 பேருக்கும் உள்ள வந்து ஒரு நட்புறவை வந்து உருவாக்கணும். ஒரு உறவு அப்படின்றத வந்து கிரியேட் பண்ணணும். எதுக்கு? கிளைமேட் சேஞ்ச்னால வரக்கூடிய இம்பேக்டை வந்து சந்திக்கிறதுக்காக, அதை அடாப்ட் பண்ணுறதுக்காக இருக்கலாம், மிட்டிகேட் பண்ணுறதுக்காக இருக்கலாம். இவங்க பார்த்தீங்கன்னா தனி ஃபண்டு அப்படின்றவங்க கிடையாது. இவங்களுக்குன்னு தனியாக வந்து கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவங்க வந்து யூரோப்பியன் கமிஷன்னால் என்னென்ன சேனல்லாம் உருவாக்கியிருக்காங்களோ அந்த சேனல் வழியாக வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து கோஆப்ரேஷனை உருவாக்குறதுக்காக வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து குளோபல் எனர்ஜி எஃபிஷியன்சி அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி ஃபண்ட். ஸோ இது வந்து யூரோப்பியன் கமிஷன் தான் வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களோட ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலான மிட்டிகேஷன். ஸோ 2008லேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. பிபிபிஏ மாடலில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ யூரோப்பியன் கமிஷன் வந்துட்டு சில ப்ரைவேட் செக்டாருக்கு வந்துட்டு ஃபண்ட் கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அந்த ப்ரைவேட் செக்டாரில் வந்து ஃபண்ட் இன்க்ரீஸ் பண்ணி ஸோ அவங்க மூலமாக வந்து மற்ற டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஃபண்ட் பண்ணி ஸோ அந்த மாதிரி வந்து மிட்டிகேட் பண்ணுறதுல வந்து இவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை வந்து யூரோப்பியன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் வந்து மேனேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை வந்து ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து MDG அச்சீவ்மெண்ட் ஃபண்ட். MDG அப்படின்றது மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து UNDP வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இவங்களோட ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா அடாப்டேஷன் அண்ட் மிட்டிகேஷன் ஜென்ரல். அண்ட் 2007லேருந்து இது ஆப்ரேஷனில் இருக்குது. இதை வந்து கவர்மெண்ட் ஆஃப் ஸ்பெயினும் UNDPயும் வந்து சேர்ந்து தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா மில்லினியம் டெவலப்மெண்ட் கோலில் வந்துட்டு அதை ரீச் பண்ணுறதுக்கான எஃபர்ட் அப்படின்றத வந்துட்டு அதிகரிக்கிறதுக்காக. ஸோ அப்ஜெக்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா பாவர்ட்டியை வந்து ரெடியூஸ் பண்ணணும். தென் பார்த்தீங்கன்னா வல்னரபிலிட்டியை வந்துட்டு எலிஜிபிள் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய வல்னரபிலிட்டியை வந்து இன்னும் கம்மி பண்ணணும். நியூ ஃபினான்சிங் மெக்கானிசமுக்கு அக்சஸ் ஆகுறதுக்கு வந்துட்டு அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் அதிகரிக்கணும். கிளைமேட் சேஞ்சை வந்து அடாப்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை வந்து இன்னும் அதிகரித்து விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபண்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. பட் இன்னும் வந்து சில பார்ட்ஸில் வந்துட்டு இன்னும் வந்து ஃபண்டு போயிட்டு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்தது அடாப்டேஷன் ஃபார் ஸ்மாலர் ஹோல்டர் அக்ரிகல்ச்சர் ப்ரோக்ராம். இது அட்மினிஸ்ட்ரேட் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஃபண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட். இவங்க அடாப்டேஷனை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. 2012லேருந்து இருக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன ஃபார்மர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு இந்த கிளைமேட்னால வரக்கூடிய இம்பேக்டை வந்து அடாப்ட் பண்ணி அதில் வந்து அக்ரிகல்ச்சர் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ப்ரோக்ராம் தான் இது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து ஒரு கண்ட்ரியில் கொண்டு வராங்க அப்படின்னா அங்கே வந்து அடாப்டேஷனை கொண்டு வரது அப்படின்றதுல ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. தென் பார்த்தீங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், கிராமத்தில் வந்து ஒரு டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கொண்டு வராங்கன்னா அங்கே வந்து கிளைமேட் சேஞ்சுக்கான அடாப்டேஷனை கொண்டு வரது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து அமேசான் ஃபண்ட். ஸோ அமேசான் ஃபண்ட் அப்படின்றது வந்து பிரேசிலில் இருக்கக்கூடிய அந்த காடு. ஸோ இந்த பிரேசிலில் இருக்கக்கூடிய இந்த காட்டில் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் டீஃபாரஸ்டேஷன் அப்படின்றது வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ அதை வந்து மிட்டிகேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஃபண்ட் தான் இது. இதை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா பிரேசிலியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ ரெட்டில் வந்துட்டு மிட்டிகேஷன் ப்ராசஸில் இருக்காங்க. 2009லேருந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இவங்க வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா அதிக அளவில் டொனேஷனை வந்து ரைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ஃபண்டை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ டொனேஷன் அப்படின்றத வாங்கிட்டு அது வழியாக வந்து நிறைய இடத்துல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி டீஃபாரஸ்டேஷனை வந்துட்டு தடுக்கிறதுக்காக, மானிட்டர் பண்ணுறதுக்காக வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ இவங்க வந்து கன்சர்வேஷன் பாதுகாக்கிறது, அந்த காடுகள் அழியாமல் பாதுகாக்கிறதுல வந்து மெயின் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அமேசான் பயோமா வந்துட்டு சஸ்டைனபிளாக யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. இது என்னதான் வந்து கவர்மெண்ட்டால் உருவாக்கப்பட்ட ஃபண்டாக இருந்தாலும் இதை வந்து பப்ளிக் பேங்க் தான் வந்து மேனேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இது வந்து ஒரு ப்ரைவேட் ஃபண்ட் தான். ஸோ அடுத்தது வந்து காங்கோ பேசின் ஃபாரஸ்ட் ஃபண்ட். காங்கோ அப்படின்றது வந்து ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ரீஜியன். ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய காடுகளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஃபண்ட் தான் இது. ஸோ இதை வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது ஆஃப்ரிக்கன் டெவலப்மெண்ட் பேங்க். இவங்க வந்து ரெட் மிட்டிகேஷனை தான் வந்து ஃபோக்கஸாக வச்சுருக்காங்க. 2008லேருந்து ஆப்ரேஷனில் இருக்குது. இது வந்து ஒரு மல்டி டோனார் ஃபண்ட். ஸோ நிறைய பேர் வந்து இதில் டொனேஷன் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற ஃபண்ட் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா கிளைமேட் சேஞ்ச் ட்ரஸ்ட் ஃபண்ட்.
ஸோ இதை வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவோட நேஷனல் டெவலப்மெண்ட் பிளானிங் ஏஜென்சி. இவங்களோட ஃபோக்கஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா மிட்டிகேஷன், அடாப்டேஷன் ஜென்ரல் அண்ட் மிட்டிகேஷன் ரெட்டில் வந்து மிட்டிகேட் பண்ணுறாங்க. 2010லேருந்து இவங்க இருந்துகிட்ருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு நேஷ்னல் ஃபண்டிங் நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னோவேட்டிவ் வேஸை வந்துட்டு டெவலப் பண்ணணும். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ஃபினான்ஷியல் சோர்ஸ் அப்படின்றது வந்து கிடைக்குது அப்படின்னா அதை வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்குள்ளே வந்துட்டு லிங்க் பண்ணுறதுக்கான என்னென்ன இன்னோவேட்டிவ் வேஸ்லாம் வந்து டெவலப் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் இதை வந்து இன்னோவேஷன் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபண்டு வழியாக வந்து கிளைமேட் சேஞ்சுக்கான ப்ராஜெக்ட்டுக்கான ஃபண்ட் அப்படின்றத வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த ஃபண்டுக்குள்ளே வந்து மல்டிலேட்ரல் லெவல்லேருந்தோ இல்லை பைலேட்ரல் லெவல்லேருந்தோ ஃபண்ட் அப்படின்றது வந்து வருது அப்படின்னா அதை வந்து திருப்பி வந்து கொடுக்க முடியாது. அதனால் இதை வந்து நான் ரீஃபண்டபிள் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோவில் அடுத்த டாபிக் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட நிறைகள் குறைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.